அரசு கேபிள் டிவியில் தேமுதிகவிற்கு சொந்தமான டிவி நிகழ்ச்சி புறக்கணிப்பதாக தேர்தல் கமிஷனிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக பட்டதாரி மற்றும் பேராசிரியர் அணி செயலாளர் ரவீந்திரன் தமிழக தேர்தல் அதிகாரியிடம் வெள்ளியன்று புகார் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், தமிழ்நாடு அரசு கேபிள் நிறுவனத்தில் தேமுதிகவின் செய்தி சேனல் உள்ளிட்ட இதர சேனல்கள் புறக்கணிப்பு செய்யப்படுவதால் அதை சரி செய்யும்படி புகார் அளித்ததாக தெரிவித்தார். மேலும் குறிப்பிட்ட மாவட்டம் என்று இல்லாமல் அனைத்து மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் ஒளிபரப்பப்படுகிறது என்றும் பல இடங்களில் ஒளிபரப்பாமல் தடை செய்யப்படுகிறது என்றும் கூறினார். தங்களது தொலைக்காட்சிக்கு மட்டும் புகார் தெரிவிக்கவில்லை என்றும் மற்ற தொலைக்காட்சிக்கும் சேர்த்து புகார் அளித்துள்ளதாக என்று ரவீந்திரன் தெரிவித்தார். புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இந்திய தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளிக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களை சந்தித்து கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி முதலில் ஆரம்பத்தில் தமிழ்நாடு முழுக்க அது ஒளிபரப்பானது. ஆனால் இடையிலே அரசு கேபிள் டிவி நிறுவனம் என்று ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அதற்கு இயக்குநராக ராதாகிருஷ்ணன் என்பவர் ஒருவர் நியமிக்கப்பட்டார். அவர் ஆளும் கட்சியை சார்ந்தவர். அதன் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த கேப்டன் நியூஸ் சேனல் ஒளிபரப்பப்படாமல் நிறுத்தப்பட்டிருந்தது. இப்பொழுது தமிழகத்தில் தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு தேர்தல் கமிஷன் ஜஸ்ட் அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்தும் பொருட்டு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். நாங்கள் அந்த கேப்டன் நியூஸ் சேனலை மீண்டும் அரசு கேபிள் டிவி நிறுவனம் மூலமாக ஒளிபரப்புவதற்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.